இன்ஸ்டெட் ஆஃப் மற்றும் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த இரண்டு வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எப்பப்போ எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாகன்னு அர்த்தம். இன்ஸ்பைட் ஆஃப்னா இருப்பினும் அப்படின்னா இருந்த போதிலும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு உண்டான ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவை இரண்டுமே ப்ரிப்போசிஷன் வார்த்தைகள். ஆங்கிலத்தில் இவற்றை ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இரண்டு வார்த்தைகளுமே நவுன் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்னா வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மோட பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விதி. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் அப்படின்னா மத்தியில் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் யுவர் டைம் டூ சம்திங் யூஸ்ஃபுல். நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக எதேனும் செய் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் சென்டென்ஸோட ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வேஸ்டிங் அப்படிங்கிற வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மை பயன்படுத்திக்கிறோம். வேஸ்ட்டுங்கிற வர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரக்கூடிய வார்த்தை தான் வேஸ்டிங்கிறது. அதற்கு அடுத்த உதாரணம், ஐ வில் ஜாயின் இன் எம்பிபிஎஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஜினியரிங். நான் இன்ஜினியரிங்கில் சேர்வதற்கு பதிலாக எம்பிபிஎஸ்ஸில் சேருவேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ யாருக்காச்சும் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிபிஎஸ் ரெண்டுத்துலேயுமே சீட் வந்துருக்குனாக்கா எதில் சேருன்னு கேட்கக்குள்ள இன்ஜினியரிங்கில் சேர மாட்டேன், நான் எம்பிபிஎஸ்சில் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அதை வந்து இப்படி தான் சொல்கிறோம். ஐ வில் ஜாயின் இன் எம்பிபிஎஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சென்டென்ஸோட மத்தியில் பயன்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வரக்கூடிய இன்ஜினியரிங்கிற வார்த்தை ஒரு நவுன். நவுன்னா தமிழில் பெயர் சொல் சொல்லுவோம். அது பர்சன்ஸ் நேமாக இருக்கலாம், இல்லைனாக்கா அனிமல்ஸ் நேமாக இருக்கலாம், திங்ஸ் நேமாக இருக்கலாம், இப்படி எதனுடைய பேராக வேணாலும் இருக்கலாம். பேர் இருக்கிறது எல்லாமே பெயர் சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்த உதாரணம், யூ பர்ச்சேஸ் தட் மொபைல் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ். இதுக்கு பதிலாக நீ அந்த மொபைலை வாங்கு அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். உங்கள் நண்பரோட ஒரு மொபைல் ஷாப்புக்கு மொபைல் வாங்குறதுக்கு போகிறீங்க. அப்போ ரெண்டு மொபைல் எடுத்து வச்சுட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு கேட்குறீங்க. அப்போ அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு, இதுக்கு பதிலாக நீ அந்த மொபைலை வாங்கு, அதுதான் லேட்டஸ்ட் மாடல் அப்படின்ட்டு. அதான் இது யூ பர்ச்சேஸ் தட் மொபைல் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ். இந்த வாக்கியத்தில் இன்ஸ்டெட் ஆஃப் மதியில் பயன்படுத்திக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய திஸ்ங்கிறது ஒரு ப்ரொனவுன் வார்த்தை. சரி, இன்ஸ்டெட் ஆஃப் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் உண்டான உதாரணங்களை பார்க்கலாம். ஹீ பிளேட் வெல் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஏ ஹெட்டேக். தலைவலி இருந்த போதிலும் அவன் நன்றாக விளையாடினான் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் இந்த வாக்கியத்தின் மத்தியில் பயன்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பைட் ஆஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய ஹேவிங்கிறது ஒரு வர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஹேவ்ங்கிற வர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரக்கூடிய வார்த்தை தான் ஹேவிங்கிறது. அடுத்த உதாரணம், இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி ஷீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். வறுமை இருந்த போதிலும் அவள் மற்றவர்களுக்கு உதவுகிறாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் சென்டென்ஸோட அது ஆரம்பத்தில் பயன்படுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஹருங்கிறது ஒரு ப்ரொனவுன். அடுத்த உதாரணம், வி வென்ட் டு த மூவி இன்ஸ்பைட் ஆஃப் தி ரெயின். மழை இருந்த போதிலும் நாங்கள் அந்த படத்திற்கு சென்றோம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் சென்டென்ஸோட வார்த்தை அது மத்தியில் பயன்படுத்திக்கிறோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய ரெயின்கிறது, த ரெயின்கிறது ஒரு நவுன். ஸோ இந்த வகையில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நவுன் மற்றும் ப்ரொனவுன் மற்றும் வர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்களோட பயன்படுத்தி நம்ம வாக்கியங்களை அமைக்க முடியும். இவைகளை ஒன்று சென்டென்ஸோட ஆரம்பத்தில் அப்படி இருந்தால் மத்தியில் பயன்படுத்தணும்.